எல்லாருக்கும் வணக்கம். இந்த பேஷண்ட் பேரு பூபாலன். வயசு வந்து 20 ஆகுது. இது என்னன்னா பனைமரத்துல இருந்து கீழே விழுந்துட்டார். மெயினா வந்து ஒரு சிலருக்கு கிராம்ப் ஆகும். நம்ம எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு ஆயிருக்கும். அது இன்வாலண்டரி மசில் வந்து டக்குன்னு பிடிக்கும். ஒரு சில இடத்துல காலில் வரலாம், கையில வரலாம். ஒரு பனைமரத்துல ஏறிட்டு அந்த உச்சியில இருக்கக்குள்ள கையில வந்து மறுத்து போன மாதிரி கிராம்ப் ஆயிருக்கு. இந்த கிராம்ப் ஆனதுனால அங்கிருந்து கீழே விழுந்துட்டு அவர் வந்து ஸ்பைனல் காலில் ஒரு 4 இடத்துல பிளேட் வச்சிருக்காங்க. 1 இயருக்கு முன்னாடி வந்திருக்காரு. ஒரு 1 இயர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இப்போ ஃபர்ஸ்டோட கொஞ்சம் பரவாயில்ல. சரி, மடங்கிட்டீங்க லைட்டா. நீங்களே பண்ணுங்க. சொல்லுங்க. ஆப்ரேஷன் பண்றது எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒன்னே பண்ணிட்டாங்களா இல்ல அடுத்த நாள்? ஒன் மதிய மக்கள் நல்லா பண்ணா சேர்த்து. நல்லா சொல்லுங்க, நல்லா ப்ரெஷ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரீ எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நல்லா பவர் வந்ததுனால அவருக்கு ஸ்ட்ரென்த்னிங் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சொல்லுங்க. பேஷண்டா டைப் பண்ண சொல்லுங்க 5 மினிட்ஸ். சொல்லுங்க. சொல்லுங்க நல்லா. சரி, விடுங்க. முட்டி மடக்கா தூக்கம் பார்ப்போம் காலை. சூப்பர். ஒரு 2 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. இந்த 2 மாசம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ம் அந்த இதை எடுத்துருவாங்க. சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சைக்கிளிங் பண்ணோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு மெயினே உங்களுக்கு வந்து கால் இருக்குல்ல, பாதம் கீழே தொங்கிட்டு இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. அது முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தோமா இப்ப நடக்க லைட்டா நடக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். சரி, ஓகே. கால் கீழே தள்ளுங்க நல்லா. கீழே முட்டியை மடக்கூடாது. கீழே தள்ளுங்க நல்லா. ம் கீழே தள்ளுங்க நல்லா. கீழே 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 மேல தூக்கும் பார்ப்போம். சூப்பர். கீழே. ம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஃபைட்டு. ம் சரி, விட்டுருங்க. எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? 10 நிக்கிறது. சரி, காலை கீழே இருந்து எடுத்துட்டு போட்டு அப்படி மேல போட முடியுமா? முயற்சி பண்ணுங்க. ஆ பண்ணுங்க. சரி, எப்படி வந்துருங்கம்மா? உள்ள வந்துருங்க. இல்ல ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மூசோடுங்க, டைட் பண்ணாதீங்க. சரி, நீங்களும் ஒரு 10 வாட்டி தூக்கலாமா? தூக்கும் பார்ப்போம். சூப்பர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சரி, ஓகே. இப்போ இந்த ரைட் சைடு பண்ணுங்க. நல்லா தூக்குங்க. லெஃப்டோட ரைட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முட்டி அழுத்துற எக்ஸசைஸ் பண்ணிட்டு பண்றீங்களா? 2 காலம் பண்றீங்க. புதுசோட இதை செக் பண்ணிடலாம்.
இந்த கால் மடங்கி இருக்கலாமா? தள்ளுங்க, இப்ப தள்ளுங்க. தள்ளுங்க, தள்ளுங்க நல்லா. ம். புஷ் பண்ணுங்க. பத் பத் பத். தள்ளுங்க. மோதுங்க, அப்படிதான். இப்ப அதே மாதிரி சைடுல வெளி பக்கம் தள்ளுங்க, இப்படி வெளியே தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ம். வெளி சைடு தான் ஒரு வீக்கா இருக்கு, உள் சைடு கூட கொஞ்சம் நல்லா வந்துச்சு நேற்று. வெளி சைடு கொஞ்சம் தள்ளுங்க. நான் சொன்ன போர்டு முடிஞ்சா ரெடி பண்ணிடுங்க. ஒரு பெரிய போர்டு இருந்துச்சுன்னா அதுல பவுடர் கொட்டிட்டு அது லைட்டா பவர் இருந்தாலே அதுல அந்த போர்டுல பண்ணலாம். உள்ள தள்ளுங்க. நல்லா. ம். உள்ள வர மாதிரி கால் வெளியே வரணும். இப்ப வெளியே எவ்வளவு நல்லா பவரா தள்ளுறீங்க அதே மாதிரி வெளியே கொண்டு வரணும். ம். மறைக்கிறீங்க. ம். ஓப்பன் பண்ணுங்க. ம். ஆ. கோயிலுக்கு போயிருந்தீங்களா? ம். டைம். சரி, சைட்ல பண்ணுங்க. நாளைக்கு வரதுல நிதி எடுத்து வரீங்களா? நிக்க வச்சு பார்ப்போம். நிக்க வச்சு சைக்கிள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளவு பார்த்துங்க, அதான் மெயின். சரி, இடுப்பு வேண்டாம், ரெண்டு கழுத்துக்கும் புதுசு வருங்க. நல்லா மாட்டி நீட்டுங்க. இவருக்கு சைனத்துல அடிபட்டதுனால இடுப்பு கீழே அந்த சென்சரி அந்த மோட்டார் மோட்டார் கொஞ்சம் வந்துருச்சு. பட் ஆனால் சென்சரி இன்னும் பவர் வரல. அதனால அவருக்கு உணர்ச்சி வந்து முட்டி இருக்கு, அது கீழே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சொல்றேன், எங்கன்னு செக் பண்ணிங்க. தெரியுதா? தெரியுது. தெரியுதா? எப்போ? தெரியுது எங்க? தெரியல. கரெக்டா இந்த இடத்துல, இந்த இடத்துல தெரியுதா? இங்க தெரியல, இங்க. கரெக்டா அவருக்கு வந்து இந்த பெட்டலாக் மேல வரையும், முட்டிக்கு மேல வரையும் அவருக்கு தொட்டா தெரியுது. அதாவது அதாவது ஐஸ் கட்டி வச்சாலும் தெரியும், லைட்டா சூடு வச்சாலும் இந்த இடத்துல தெரியும். பட் ஆனா இந்த இடத்துல சென்சரி இருக்காது. இது அதே மாதிரி இந்த இடத்துல லாஸ்ட் டைம் பைக்ல போக்கல அவர் வந்து ஓட்சி இல்லாதனால 3 விரல் வந்து கீழே சரியா போய் காயா இருக்கு அந்த இது. சரி, அடுத்து பண்ணுவோங்களா?
ரிசல்ட்டு நல்லது பண்ணுங்க. அது ஸ்ட்ரென்த்னிங் லாஸ்ட் ஸ்டேஜில் இது மெயின் எக்ஸசைஸு. ரைட் சைடு அதிகம் பண்ணோம் இது கூட கால் அதான் சரி சரி வேக்ஸ் எடுத்துரு.